வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான உருளைக்கிழங்கு புலாவ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா அருமையான வாசனையோடு இருக்கும். எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் சிம்பிளாக ஒரு சன்னா கிரேவியோ இல்லை மீல் மேக்கர் கிரேவி அது மாதிரி கூட ஒரு கிரேவி வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த டம்ளர் அளவுனா 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி, இது 1/4 கிலோ அளவு அரிசி இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு அதில் இந்த டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரால் தான் நம்ம அரிசி எடுத்துடும், அதே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்படியே தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறது ரொம்ப தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் ரஃபாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மல்லி, 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அது கூடவே ஒரே ஒரு ஜாவத்திரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 10-15 இலை புதினா, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருளோட வாசனை எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கி வந்துடும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எல்லாமே நல்லா நிறம் மாறிட்டு வெந்துருச்சு. இப்போ பார்த்து தண்ணியுமே கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன பிறகு இந்த எண்ணெயை வடிச்சிட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை வெளியில் எடுத்துட்டு அதே எண்ணெயில் ஒரு 10 முந்திரி இருக்கும், 2 உடச்சிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முந்திரி ஆப்ஷனல் தான், வேண்டானா கூட நீங்கள் விட்டுடலாம். இப்போ இந்த முந்திரியுமே கோல்டன் கலரில் ஃப்ரை ஆன பிறகு வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 2 பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு, நம்ம பட்டை கிராம்பெலாம் அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டாலும் இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம காரம்னா அந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். அந்த பச்சை மிளகாவை லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா எண்ணெயில் வெடிச்சிடும். அப்போ காரமுமே நமக்கு இறங்கி வரும். எல்லாமே மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு 3 உருளைக்கிழங்கு மேலே உள்ள தோலை எடுத்து இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே அந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறி ஃப்ரை ஆன பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையுமே நமக்கு நல்லா போய் வந்த பிறகு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி ஒன்று வச்சுருக்கேன், கட் பண்ணி பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம அந்த மசாலாவுக்குலாம் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த காய்கறிகளுக்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டோம்னா நமக்கு சீக்கிரமாகவே அந்த தக்காளியுமே கூட வதங்கி வந்துடும். இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துச்சு, தோல்லாம் நல்லா வறண்டு வர அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அந்த தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த தண்ணி நான் வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். அது 1 டம்ளர் அளவுக்கு இருந்தது. நம்ம 10 நிமிஷம் கொதிக்க வச்சுனா சுண்டிட்டு 1 டம்ளர் தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 3/4 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் போட்டு வேக வச்சுங்க. உங்களுக்கு சாதம் வெந்து வர்றதுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த தண்ணியிலையும் உப்பு சேர்த்துருக்கும், தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கும், செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வரும். ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம், அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வர்ற அளவுக்கு இது வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. அரிசியுமே ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க. லைட்டாக கலந்து விட்டுட்டு
அப்படியே சமன்படுத்தி விட்டுருங்க. சமன்படுத்தி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த முந்திரியை சேர்த்துக்கோங்க மேலே. அப்படியே அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையையும் சேர்த்து அடுப்பு சிம் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டு நம்ம தம் வச்சிட்டோம்னா அந்த 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா மீதம் முழுது அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு அந்த சாதம் வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் ஒரு பழைய தோசைக்கல் வச்சுருந்தீங்கன்னா அது மேலே வச்சுட்டு கூட நீங்கள் தம் வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பு சிம்மில் வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. சாதம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்குது பாருங்கள். நல்லா உதிராக அருமையாக நமக்கு நல்லா சுவையான கமன்னு மணக்க உருளைக்கிழங்கு புலாவ் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வெந்து வந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.